ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக கருப்பு கவுனி கம்பு வச்சு ஒரு இட்லி ரெசிபி, தொட்டுக்கிறதுக்கு ஒரு எம்மியான கார சட்னி நல்லா சூடாக பரிமாறியிருக்கேன். இந்த மாதிரி மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இந்த இட்லியை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அளவு, எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும், அதோட கம்மியான அளவு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 1 டம்ளர் கம்பு அப்படின்னா 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி. இந்த இடத்துல நீங்கள் 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் கருப்பு கவுனி, 1 டம்ளர் ராகி கூட போட்டுக்கலாம். இது 3 அப்படின்னா 2 இட்லி அரிசி, டோட்டலாக 5 ஆகிடுச்சா உங்களுக்கு. 1 டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் எப்படி ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 டம்ளர் கம்பு, 1.5 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 3 ஆகிடுச்சிங்களா. 2 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கேன், 5 ஆகிடுச்சி டோட்டலாக உங்களுக்கு எண்ணிக்கை. அதுக்கு 1 டம்ளர் உளுந்து, இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி, மார்னிங் காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா, 6, 6:30, 7 மணிக்கு குடிக்கிறீங்க காஃபி அப்படின்னா ஊற போட்டிங்கன்னா மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு நீங்கள் வந்து அரைச்சிடலாம். சாயங்காலமே அது பொங்கிடும், 6, 7 மணிக்கெல்லாம் பொங்கி புளிச்சு வந்துடும். ராத்திரியே நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி மாவு அரைச்சிக்கோங்க. முதல்ல உளுந்து சேர்க்கிறேன். எப்போதும் நான் இட்லி மாவு அரைக்கிற வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நல்லா பந்து மாதிரி, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் தெளித்து நல்லா வெண்ணெய் மாதிரி பந்து மாதிரி இப்படி கையில் உருட்டுங்க. அப்படியே பால் மாதிரி உளுந்த மாவு உருண்டு வரணும். தண்ணியில் அப்படி ஒரு பால் மாதிரி உருட்டி போட்டிங்க அப்படின்னா அப்படியே நிற்கணும், அப்படியே ஃப்ளாட்டாக ஆகிடக்கூடாது, கரைஞ்சி அப்படியே பட்டையாக போகக்கூடாது, தண்ணியில் ஓடக்கூடாது. நீங்கள் எப்படி பால் மாதிரி சுற்றி போடுறீங்களோ அப்படியே நிற்கும், அதுதான் பதம். அந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி பந்து மாதிரி அரைக்கணும் அப்படிம்பாங்க அம்மா. நல்லா உருட்டணும்னா கையில் பந்து மாதிரி நிற்கணும். அதோட உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வெயிட்டே தெரியாது மாவு, அதான் பதம். எனக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க, நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எடுத்தோடனே நிறைய கருப்பு கவுனிலேயே நீங்கள் இட்லி பண்ணாதீங்க, ஃபுல்லாக கம்பை மட்டுமே போட்டு இட்லி பண்ணாதீங்க, அது அவ்வளோ நல்லாவும் இல்லை. எடுத்தோன்னா அந்த மாதிரி நம்மளால் சாப்பிடவும் முடியாது. முதல்ல நம்ம வெள்ளை இட்லியே சாப்பிட்டு பழக்கமாக இருக்குது நமக்கு, எடுத்தோன்னா மாற்ற முடியாது. அதனால் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அரிசியோடு நீங்கள் சேர்த்து நம்ம வயிற்றையும் உடலையும் நம்ம முதல்ல பழக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அரிசியோடு சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயிற்றுக்கு எடுத்தோன்னே எந்த தொந்தரவும் பண்ணாது. வயதானவங்க சில பேருக்கு இந்த மாதிரி மாற்றினோம் அப்படின்னா ஒத்துக்காது, கஷ்டப்படுவாங்க. அதனால சிறுக கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. நான் சொல்கிற இதே அளவில் நீங்களும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வாரம் ஏதாவது ஒரு மில்லட்டு எடுத்துக்கோங்க. இந்த 50+ இருக்கிற வீட்டு பெண்மணிகள், மெனோபாஸாக இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இழப்பு ஏற்படுதுங்க. முடி கொட்டுது, கண் பார்வை மங்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியல, கை கால் குடைச்சலாக இருக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள். மாதவிலக்கான மெனோபாஸான பெண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா 50+ இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி சத்துள்ள ஒரு மில்லட்டை வாரம் ஏதாவது ஒரு மில்லட்டை நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த வாரத்துக்கு இது மாதிரி அரைச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வாரம் சாதாரண வெள்ளை இட்லிக்கு இட்லி அரிசி போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்த வாரம் வேறு ஏதாவது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் ஒரு மில்லட்டை கூட நம்ம சேர்த்து அரைக்கலாம். ஒரு வாரம் கம்பு மட்டுமே சாப்பிட்லாம், ஒரு வாரம் கவுனி அரிசி மட்டுமே சாப்பிட்லாம். அந்த மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்தும் அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு கம்பு மட்டுமே போட்டு காமிச்சிருக்கேன் இட்லி அரிசியோட, கவுனி அரிசி மட்டுமே இட்லி அரிசி கூட சேர்த்து அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே கலந்து அரைச்சி நம்ம இந்த மாதிரியும் இட்லி பண்ணலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைக்கும் போதே உப்பு போட்டுருங்க. நம்ம வந்து கைகளால் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டா போகிறோம். உப்பு வந்து நல்லா மசிஞ்சு அரைஞ்சிடும். நான் எப்போவுமே உப்பு வந்து போட்டு கரைக்க மாட்டேன், கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிடுவேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்குது. இதே டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது அரைஞ்சி வந்தோடனே நம்ம கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இப்போ இதுக்கு ஒரு எம்மியான கார சட்னி பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் 4 பிளந்துருக்கேன், 5 தக்காளி 4 குறுக்க பிளந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் தண்ணியில் நீங்கள் வேக வச்சுருங்க. நம்ம வதக்கியே சட்னி அரைக்க போகிறதில்ல, இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப எண்ணெயும் செலவாகாது. இந்த சட்னி வழக்கமாக வதக்கி அரைக்கிற சட்னியை விட ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸில் கூட இந்த சட்னி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அதை.
இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு காரம் போட போகிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேருங்க. பூண்டு பிடிக்கும்னா ஒரு 4, 5 பற்கள் இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வேக வச்சிடலாம். இந்த மாதிரி 4ஆக பெருசாக பொளந்து போட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு காரத்துக்கு நல்ல காரம் இருக்கிற வரமிளகாய் ஒரு 5 சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு கூட நீங்கள் தோலை உரிச்சிட்டு போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அரைச்சிக்கலாம் சேர்த்து. நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் ஷார்ட்ஸில் பூண்டு போட்டு அரைச்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ தோல் பிக்க வருது பார்த்திங்களா, மசிஞ்சு சாஃப்டாக இந்த அளவுக்கு வேக வச்சுக்குங்க. வேக வச்ச தண்ணியை கொட்டிடாதீங்க, அப்படியே எடுத்து வச்சுங்க. சட்னி அரைக்கும் போது நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ஆறட்டம், நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். அதுக்குள்ளே மாவு எப்படி பொங்கி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 6:30 மணி சாயங்காலம் போல் நான் திறந்து பார்க்குறேன். சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு. அதோட மில்லட் ரகங்கள்லாம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோன்னே நிறைய போட்டு அரைச்சி வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் கொஞ்சமாக 3 அழகு, 4 அழகு, 3 டம்ளர், 4 டம்ளர், 2 டம்ளர், 3 டம்ளர் அந்த மாதிரி கம்மியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ அரைச்சிக்கலாம் நம்ம. அதுதான் நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். சீக்கிரம் புளிச்சு வந்துடுதுங்க, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லாக கருப்பு கவுனிலேயே நீங்கள் அரைக்காதீங்க. இட்லி அரிசி போடாமல் ஃபுல்லாக கருப்பு கவுனிலேயே இட்லி செஞ்சு கொடுக்காதீங்க. அப்படியே பீட்ரூட் கலருக்கு இருக்கும். அது ஒரு விதமாக வாசமாக வேறு இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்காது. எடுத்தோன்னே அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. நான் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பயந்து தான் சாப்பிட்டேன். அப்புறம் தான் இதில் இருக்கிற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் தெரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை, நல்லாயிருக்கு. வயதான பெண்மணிகள், வயதான முதியோர்கள் வீட்டில் இருந்தாலும் சாப்பிட்லாம். கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா ஆறினோன்னா அந்த ஆறின வெந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் கொட்டி அது கூட அரைச்சிக்கோங்க, கொட்டிடாதீங்க. இப்போ நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் 2 ஆறுக்கு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது சேர்த்துக்கலாம். வதக்கி சட்னி பண்ணியே நமக்கு வதக்கினே வருது வாயில் சொல்கிறதுக்கு, வேக வச்சுனே வரமாட்டேங்குது. இந்த வேக வச்சு அரைச்ச இந்த பியூரியை சேர்க்குறேன். நான் எப்போவுமே வதக்கியே சட்னி அரைச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் எண்ணெயெல்லாம் குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு நாள் நான் செஞ்சு பார்த்தேன். ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அதனால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அடிக்கடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ இது ரொம்ப பட்டுன்னு அடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. சிம்மில் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுப்பு மேலெலாம் வாரி தெளிக்கும். ஏத்தாப்பில் செவரு இருந்ததுன்னா அதுலேயும் தெளிக்கும். அதனால் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். பட்டுன்னு தெளிக்கும். அப்போ அடுப்பு மேலெல்லாம் பட்டுரும். அப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு ஷைனிங்காக மினுங்கும் சட்னி, அந்த அளவுக்கு குக் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். இப்போ எனக்கு இட்லி வந்துருச்சு. இட்லி பாருங்கள், ஹெல்த்தியான இட்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி. நான் சொன்ன அளவுகளோட இட்லி அரிசி கூட சேர்த்து கொஞ்சமாக முதல்ல சாப்பிட்டு பழக்கம் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே வெறும் கருப்பு கவுனி மட்டுமே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இட்லி அரிசி கூட ஏதாவது ஒரு மில்லட்டு நீங்கள் சேர்த்து கொஞ்சமாக நம்ம பழக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், கஷ்டமாக இருக்காது, நமக்கு பழக்கமும் ஆகிடும், உடம்புக்கும் வயிற்றுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ சூடான இந்த கருப்பு கவுனி கம்பு இட்லி கூட ஒரு ஹெல்த்தியான யம்மியான கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கூட சாப்பிட சட்னி மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.